மக்களோட பார்க்கும்போது நம்ம படிப்பு ரொம்ப மக்கள் ரசிக்கும் போது எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். இன்னொன்னு பேசலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நாள். அது கடவுளுக்கு இன்னைக்கே படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. அப்ப நீங்க எல்லாம் படம் பார்க்கும்போது ரசிகர்கள் எல்லாம் இடைவெளிக்கு அப்புறம் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட மனசு இந்த படத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நான் பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பெண்களுக்கான படம் இது. நான் பெண்கள் ஏன்னா ரொம்ப மதிக்கக்கூடியவன். அதனால பெண்களுக்கான படம் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது உங்களை மாதிரி உள்ள மீடியா எல்லாம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். வேற நான் சொல்ல முடியாது இல்லையா. பாட்டு நான் சந்தி சொல்லலாம். முரளிதரன் இறந்துட்டாங்க. அவங்க கொடுத்த சாங் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை தொடர்ந்து பாருங்கிற பாட்டை நான் தான் எழுதினேன். அது கொஞ்சம் கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. பாட்டு இப்போ உள்ள பாட்டுகள்ல இந்த அளவுக்கு பாட்டு இருக்குமா எனக்கு தெரியல. நானே சொல்லிக்கூடாது. நீங்க கேளுங்க, பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். 90 கிட்ஸுக்கும் பிடிக்கும், 2K கிட்ஸுக்கும் பிடிக்கும். ஒரு நல்ல ஃபேமிலி படமா தான் எடுத்திருக்கோம். எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. நல்லா சந்தோஷமா பார்த்துட்டு வாழ்க்கை அனுபவிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஹாய் குட்டிமா தமிழ் டிவி சேனல் வியூவர்ஸ்க்கெல்லாம் வணக்கம். என்னோட பேர் டிட்டோ, செல்லக்குட்டி படத்தோட ஹீரோ. படம் பார்த்துட்டு எல்லாரும் வெளியே வராங்க, பாசிட்டிவா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் படத்தை பாருங்க. வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். படம் நல்லா இருக்கும். நல்ல மெசேஜ் இருக்கு. நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த இது இருக்கு. காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சோ அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். படத்தை பாருங்க. சின்ன பேனரா இருக்கு, பெரிய பேனரா இருக்கு. நடிகர்கள் முகம் தெரியலையே, இது யாரு எப்படி இருக்குமோன்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கு. உங்களை எல்லாரும் எங்கேஜா வச்சுக்கணும்னு நம்புறேன். பாருங்க. படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அவங்களும் பார்க்கட்டும். நாங்கெல்லாம் வளர்றதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா தட்டி கொடுங்க. இல்லைன்னா என்ன குறை இருந்தால் அதையும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.